ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வைல்டு கார்டு என்ட்ரி பற்றி 2 வீக்ஸாக போயிட்டே இருக்குன்னு போது நான் 2 வீக்ஸ் முன்னாடி வீடியோஸும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸும் போட்டிருக்காங்க. பிரஜின் சாண்ட்ரா வருவாங்க, ஆனால் நவம்பர் 1 அப்போ தான் வரப்போகிறாங்கன்றதே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பெருசாக வீடியோஸ் ரீச் இல்லாதனால யாருக்கும் போய் சேரல. ஸோ அதே மாதிரி பிரஜின் சாண்ட்ரா வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக இதில் வீடியோவில் நான் யாரை சொல்லணும்னு பார்த்தேன்னா அமித் பார்கவ், அவர் பற்றி தான் நான் சொல்லலை. ஆல்ரெடி பிரஜின் சாண்ட்ரா, அப்புறம் திவ்யா கணேஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2-3 பேர் லிஸ்ட்டில் சொன்னால் இப்போ அவங்கெல்லாம் வரல. ஓகேங்களா? ஸோ இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரியாக ப்ரொமோலாம் வந்திருக்கு. யார் யார் போகிறாங்க அதில் அமித் பார்கவ், பிரஜின் சாண்ட்ரா, அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ். திவ்யா கணேஷ் கூட வந்து கமருதீனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னாங்க, நம்மளுக்கு சரியாக தெரியல. ஆனால் அவங்க கூட ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க போல இருக்குது கமருதீன் கூட. ஸோ அவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னும் போது சரி 2 வீக்ஸாக சொல்லிட்டு இருக்கீங்கப்பா, இன்னும் உள்ளே வரல அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் எப்பயாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியாக உள்ளே விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீக்கெண்ட்லேயே வந்து ஹோஸ்ட்டுக்கான விஷயங்கள் இருக்கும்போதே இந்த வீக்கெண்டில் விடுற மாதிரி தான் இருந்தது. ஐ மீன் போன வீக்கெண்டு. ஆனால் வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய பிரச்சனைங்க கலவரம்லாம் போயிட்டு இருந்ததுனால அவங்க அங்கேயே வச்சுருந்துருக்காங்க, அனுப்பல. மேபி சீக்ரெட் ரூமில் வச்சுட்டு எப்பயாவது ஷோக்கு தேவைப்படுமோ சர்ப்ரைஸாக ஷாக்கிங்காக உள்ளே விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் வீக்கு நவம்பருக்கு விடுவாங்க. ஆனால் எப்போ ப்ரொமோலாம் வந்துச்சோ அப்போ வந்து உள்ளே வந்து ஆளுங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படின்னும் போது எப்படி இருந்தாலும் வந்து இந்த வீக்குள்ளே விட்டுருவாங்க. எப்பயாச்சும் மிட் நைட்டில் கூட சர்ப்ரைஸ் என்ட்ரியாக விடலாம், இல்லை மிட் வீக்கில் நடுவில் விடலாம் அப்படின்னு சொல்லும் போது 4 பேர் இப்போதைக்கு போகிறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது யார் யார் 4 அப்படின்னும் போது. இதில் ஏன் லிஸ்ட்டில் இல்லாதது வந்து அமித் பார்கவ் தான். ஸோ இவங்கெல்லாம் உள்ளே போனால் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வைல்டு கார்டில் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சம் சீசன்ஸ் ஒஸ்ட்டாகவும் இருந்திருக்காங்க, இல்லை போன உடனே டப்பா காலி ஆயிடுச்சின்னு வெளில வந்தவங்களும் இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த சீசன் வேறு மாதிரி போகுது, பாரு மேலேயே போகுது அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 3-4 வீக்ஸ் அவங்கள உள்ளே வச்சு நீங்கள் வந்து ஏற்கனவே வெளிலேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு தான் வரப்போகிறாங்க. இருந்தாலும் உள்ளே போயிட்டு இன்னும் அந்த கேம்குள்ளே மிங்கிள் ஆகிட்டு ஒன்று பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காக இருக்கும். இல்லை நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஃபேன்ஸ், பாருக்கான ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால்